அஜித் நம்பர் 1. தல வணக்கம் தல. எங்கள் தல அஜித் சார். அஜித் அண்ணா ஷேஃப் தலையோட அடிச்ச அஜித் அஜித் சார். அஜித் தல அஜித் என்னுடைய பேரில் ஆரம்பித்த ட்விட்டர் கணக்கு கடந்த 1வது மாதம் 7ஆம் தேதி நான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்து ஒரு ஸ்னோவில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சதோட அந்த ட்விட்டர் வந்து முடக்கப்பட்டிருக்கு. நான் அதை வந்து பயன்படுத்தவே இல்லை. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் சரி, ட்விட்டரும் சரி. சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக என்னுடைய பெயரில் போலியான ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கப்பட்டு அதில் வந்து நான் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை நடிகர் சங்கத்தின் சார்பாக வெளியிட்டதாக ஒரு தவறான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு முன்பாக 2-3 வருடங்களுக்கு முன்பாக நான் ராஜபக்சே இடத்தில் 10 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டதாக என்னுடைய தொலைபேசி எண்ணிலிருந்து அதை மற்ற 234 நண்பர்களுக்கு அனுப்பி ஒரு தவறான செய்தியை முன்பு ஒரு முறை வெளிப்படுத்தினார்கள். அதேபோல் இப்பொழுது இது மாதிரி ஒரு சோசியல் மீடியாக்கள் மூலியமாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து தமிழகத்திலே அதிகரித்து வருகிறது. ஆகவே அதை உடனடியாக இன்றைக்கு ஒரு தொலைபேசி, ஒரு செல்போன் வாங்குவதற்கு ரேஷன் கார்டு போன்ற உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டிய ஒரு வேளையில் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் பல லட்சம் பேருக்கு மேலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் தவறான முறையிலே பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு புகாராக கமிஷனரிடத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். கமிஷனர் அவர்கள் அதை சைபர் கிரைம் அதிகாரிகளுக்கு அனுப்பி நிச்சயமாக சரியான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். இல்லை, நான் கடந்த 14 ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கிறேன். என்னை அறிந்தவர்களுக்கு, என்னை தெரிந்தவர்களுக்கு, சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுக்குமே என்னை பற்றி தெரியும். நான் யாரிடத்திலும் இதுவரை எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் கொண்டது கிடையாது. அதிலும் குறிப்பாக அஜித்குமார் அவர்கள் வெளிப்படையாக நேரடியாக பேசக்கூடியவர். நானும் அதுபோன்ற ஒரு குணாதிசயம் உள்ளவர் என்பதால் எங்களுக்குள் அதிகமான நெருக்கம் இருக்கிறது. இந்த தருணத்தில் சம்பந்தமே இல்லாமல் எதற்காக இந்த செயல் நடந்தது என்பது தெரியவில்லை. இது எனக்கு முழுவதும் இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு சீரிய நடவடிக்கை எடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை கடுமையான சட்டத்தின் கீழ் அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக அனைவரின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள். அஜித்குமார் வந்து பொதுவாக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது கிடையாது. இன்னொன்று இந்த எலெக்ஷனில் கூட அவர் ஓட்டு போட வரல. இதனால வந்து இந்த மாதிரி நடிகர் சங்க சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது சமீபத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் நடிகர் சந்தானம் கூட இந்த தேர்தலில் ஓட்டு போட வரல. நிறைய பேர் இந்த தேர்தலில் ஓட்டு போட வர முடியலை. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு தேர்தலில் ஓட்டு போட வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாக இருந்தாலும் அதை விட சீரியமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, உடல்நிலை போன்ற உபாதாயங்கள் ஏற்படும் பொழுது அவங்க தவறுதலாக வர முடியாமல் இருக்குங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. அந்த விதத்தில் அவருக்கு வந்து வரலைங்கிறதுக்காகலாம் இங்கே யாருமே அது மாதிரிலாம் அவர் ஒரு சீனியர் நடிகர், இந்த மாதிரி நான் என்னுடைய நிலை என்னன்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி வந்து நிறைய நடிகர்கள் வரல, எத்தனையோ நடிகர்கள் வரல, சீனியர் நடிகர்கள் வரல, இளம் நடிகர்களே வரல, நிறைய பேர் வரல. அதெல்லாம் இது ஒரு காரணம் இல்லை. இது முழுக்க தவறான ஒரு அக்கௌண்டை ஆரம்பித்து தவறுதலான ஒரு கீழ்த்தரமான விளம்பரங்களை தேடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் என்று தான் நான் அதை சொல்ல முடியும். அஜித்குமார் சார் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்க? நீங்கள் வந்து சார், என்னை வந்து நான் சொல்கிறேன்ல, 14 வருஷமாக நான் சினிமா துறையில் இருக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு என்ன தெரியும், என் கூட பழகினவங்களுக்கு தெரியும். என்னுடைய யதார்த்தம் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம யாருக்கிட்ட எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. என்னை பற்றி எந்த கிசு கூட வந்தது கிடையாது. அதனால் வந்து இது வந்து நான் என்ன சொல்கிறது, இது யாரோ ஒருத்தங்க ஒரு தனிப்பட்ட முறையில் செய்கிற தவறுகள். அது இவ்வளோ தூரம் வந்து வருதுன்னா, ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக வரல. இது போன்ற தவறுகள் இந்த மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் மூலியமாக அதிகமான தவறுகள் நடக்குது. சில நடிகைகளுடைய உடலை வேற முகத்தை வச்சு தவறான சித்தரிக்கப்படுறாங்க. கல்லூரி மாணவிகள் இந்த மாதிரி தவறுதலாக சித்தரிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக அந்த செயல்பாடுகள் இருக்குது. அதை உண்மையிலே கண்டிக்கணும். அந்த மாதிரியான ஆட்கள் மீது தண்டனை வந்து கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தான் நான் வச்சிருக்கிறேன். நடிகர் சங்கம் சார்பாக வச்சிருக்கீங்களா, பர்சனலாக வச்சிருக்கீங்களா? நான் இதுக்கு நடிகர் சங்கத்துக்கு சம்மந்தம் சார். நடிகர் சங்கம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக எல்லோருமே வாக்குகளுக்காக நிறைய இடங்களில் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகாக ஒட்டுமொத்தமாக மீடியாக்களுக்கும் வெளிப்படையாக பேசுவதற்குமான உரிமை தலைவருக்கும் பொதுச் செயலாளர் நாசருக்கும் பொதுச் செயலாளர்
விஷாலுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் நடிகர் சங்கம் இந்த விஷயமா நான் எங்கேயுமே எந்த கருத்துக்களும் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. நான் முழுக்க கருணாஸ் என்ற ஒரு நடிகன் என்ற அடிப்படையில் என்னுடைய அக்கௌண்ட் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத, அதுவும் நான் மதிக்கக்கூடிய ஒரு நடிகரான அஜித்குமார் மீது இந்த அவதூறு பரப்பப்பட்டிருக்குங்கிறனால அதை தெளிவுபடுத்துறதுக்கும், அதே நேரத்தில் அந்த செயல்களில் செய்யக்கூடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் அனைத்து மக்கள் சார்பாக இந்த இடத்துக்கு வந்தது.